மைண்ட் பாடி சோல் எல்லாம் ஆடி அசந்த போச்சு. அப்படி ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஹலோ வணக்கம், வெல்கம் பேக். இது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால் போன vlogல இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நல்லா ரூமில் ரெஸ்ட் போட்டுட்டு இப்போ வந்து டீ குடிக்க வந்திருக்கோம். டீ ரொம்ப ரொம்ப தேவை. வாங்க டீ குடிச்சிட்டு இந்த vlog-ஐ கண்டினியூ பண்ணுவோம். రెండు సైకిల్ இந்த ரெண்டு சைக்கிளா? வா, மத்தியானம் ப்ரான்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சு, அட்டகாசம். இந்த மாதிரி எப்போவுமே சாப்பிட்டதில்ல, செம்மையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் டீ எல்லாம் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இப்போ வந்து இது போயிட்டுருக்கோம். நாங்கள் ஸ்பா போயிட்டுருக்கோம், கொஞ்சம் கால் மசாஜ் எடுக்கலான்னு. பசங்க வந்து சைக்கிளிங் பண்ணுவாங்க. 12 மணி நேரம் வண்டி ஓட்டி நேற்று டயர்ட் ஆகிடுச்சு. எனக்கு இல்லையா ஹஸ்பண்டுக்கு. பட் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது, டென்ஷனே இல்லை. பிரேக்கே இல்லாமல் ஓட்ட சொன்னால் கூட ஓட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் கம்ஃபர்டபுள். சரி, இங்கே இருக்குது ஸ்பா, நமக்கு சும்மா ஏதாவது டைம் பாஸ் வேணும். ஹஸ்பண்ட் சரி கால் மசாஜ் கேட்டு பார்க்கலாம்னு சொல்லி அவங்க எடுக்கிறாங்க. சரி நீயும் வா அப்படின்னு சொல்லி, சரி ஓகே போய் என்ஜாய் பண்ணுவோம் ஒரு கால் மசாஜ். சைக்கிள் இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ ஃபுல்லாக இங்கே தான் நம்ம மசாஜ் இருக்குது. யோகா ஜிம் ஸ்பா. நான் ஜிம் போகிறான் போல். ஸோ 30 மினிட்ஸ் மசாஜ் இருக்குது, 45 மினிட்ஸ் இருக்குது முட்டிக்கு கீழே. ஸோ நம்ம வந்து 30 மினிட்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ ஃபுட் மசாஜ் வண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் தலைக்கு மசாஜ் எடுக்கலான்னு, ஆனால் இமீடியட்டாக ஷாம்பு பண்ணணுமா, எனக்கு இப்போ ஷாம்பு பண்ணுற மூடில் இல்லை. ஸோ நெக்கும் ஹெட் பேக் நெக்னும் நெக் ஃபுல் நெக் இஸ் இட், பேக் நெக் அண்ட் ஷோல்டர் இப்போ எடுக்க போகிறேன். சாப்பாடு வந்தாச்சு, ரூம்லேயே ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். கீழே போகிற மூடு இல்லை. இது வந்து சில்லி சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, ஒரு ப்ரான் கறி, ஒரு சிக்கன் கறி கேரளா ஸ்டைல். இது என்னது, அப்பளம், அப்புறம் ரைஸு. பரோட்டா. எல்லாம் ஃபினிஷ். பயங்கரம் பசி. சீக்கிரமாகவே இன்றைக்கி டின்னர் முடிச்சிட்டோம். சிக்கன் கறி, ப்ரான் கறி எல்லாமே சூப்பர். இப்போ மணி என்னன்னு தெரியுங்களா? ஒன்லி 8:30. 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டாச்சு. ஒரு குட்டி வாக் போயிட்டு வந்து இப்போ வந்து மூவி ஏதாவது பார்ப்போம். பசங்க வேறு எதுவும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி மொத்தத்தில் தினம் ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. மசாஜில் எண்ட் பண்ணும். ஃபென்டாஸ்டிக் மசாஜ். ஒரு மசாஜுக்கு போய் டபுள் மசாஜ் ஆகிப்போச்சு. நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலமான பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம டே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே தண்ணியில் இறங்கி நல்லா அந்த பெரிய ஷிப்லேருந்து சின்ன ஸ்பீடு போட்டில் ஜம்ப் பண்ணி, இதெல்லாம் எனக்கு ரொம்பவே அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த நல்லா அந்த கண்ட்ரி சைடில், கேரளா வில்லேஜ் சைடில் போயிட்டு அந்த வீட்டுக்கு சேர்ந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் இருக்கும் இல்லையா, அந்த வீட்டு அந்த கடை ப்ராப்பர் இதெல்லாம் மூவியில் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக மீன் காட்டி அங்கே பிடிச்சி அங்கேயே ஃப்ரை பண்ணி ஒரு மீன் அங்கே முழுங்கி அதுக்கப்புறம் மிச்சத்தை பேக் பண்ணி, அங்கே பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி பிடிக்கிற மாதிரி ஈகல் லைவாக இவ்வளோ கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பசங்க கையிலெல்லாம் பிடிச்சி நல்லா ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு பியூட்டிஃபுல் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு ரவுண்டு போய் வந்து நல்லா இன்றைக்கி ரெஸ்ட்டும் எடுத்தோம். நல்லா ஃபேமிலி குவாலிட்டி டைமு. எதனால் வந்தோமோ அதோட டபுள் பைசா வசூலுன்னு சொல்லலாம். இதெல்லாமே அன்எக்ஸ்பெக்டட். ஏதோ ஜாம்பி மூவி மாதிரி இருக்குது. நல்ல ஒரு க்ரீன் டீயை போட்டு குடிச்சிட்டே மூவியை பார்ப்போம். பையனுக்கு க்ரீன் டீ வேணுமா? பிளாக் டீ விஹான் போடுறானா? கூட கவலை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ எடுக்கிறோம் இல்லைங்களா, யூடியூப் வீடியோஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும்.
இன்ஸ்டாவில் வந்து நான் போஸ்ட் ரீல்ஸ் வந்து அன்னைக்கு அப்போதைக்கு அப்போ லைவாக ஆன் த ஸ்பாட் அப்லோட் பண்ணிடுவேன். ஷார்ட்ஸாகவும் நிறைய போட்டுருவேன். ஸோ இன்ஸ்டாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பத்மா வ்ளாக்ஸ் தான் ஹேண்டில். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் கிடச்சிரும். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஷார்ட்ஸும் ஹோப்ஃபுல்லி நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாக்கா பெட்டர். ஸோ இப்படி தான் இன்னையோட டே சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக போச்சு. இப்போ நல்ல ஒரு சூப்பராக ஒரு மூவி இல்லை காமெடி ஏதோ ஒன்று பார்ப்போம். இப்போ நிறைய டைம் இருக்குது. நாளைக்கு ஒன்றுமே டென்ஷன் இல்லை. ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு ஆராமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அடுத்தது யோசிப்போம் என்ன பண்ணுறதுன்னு. பிளான் எல்லாம் எதுவுமே கிடையாது, அப்படியே ஃப்ளோவில் போக வேண்டியது தான். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வ்ளாகில் சந்திப்போம். இப்போதைக்கு பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். That in chocos and Yes. Oh yeah. since I'm godly, I come up with good ideas. Actually. And I can't even complain because it's infinite amount. Well, that I do not know. You got to Papaya, it's not even cooked. குட் மார்னிங். ஒரு ட்ரிபிள் எக்ஸல் சைஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு செக் அவுட் பண்ணியாச்சு. அடுத்தது எங்கே போகிறோன்னு அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அமேசான் ஷாப்பிங் ஹால் கவர் பண்ணிடுவோம். ஸோ பாருங்கள், பார்த்துருக்கிற ஒரு குட்டி ஷாப்பிங் ஹாலோட ப்ராடக்ட் லிங்க்ஸ் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து டடாயிங் கோல்டு ஸ்டட். இது ஸ்டட்டுன்னு சொல்கிறதா ரிங்குன்னு சொல்கிறதா இல்லை ஒரு பெண்டன்ட் ஸ்டைலில் ஒரு இயர் ரிங்கு. 14 கேரட் கோல்டு. ஓகேவா, அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். நல்லா க்ளோஸ்அப் லவுட் அண்ட் கிளியர் பளிச்சுன்னு தெரியும். ஸோ இவ்வளோ தான், சிம்பிளாக இருக்குது. இது நம்ம செகண்ட் இயரிங்கில் கூட போட்டுக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ரெகுலர் இதுக்கு ஈவன் கேர்ள்ஸ் குட்டி பசங்க போட்டால் கூட நல்லாயிருக்கும். ஏ ஃபேஸ் பெரிய ஃபேஸு, இதில் எவ்வளோ பெரிய இயரிங் போட்டாலும் சின்னதாக தான் தெரியும். பட் இது ரொம்ப டீசென்ட் சைஸ், ரெகுலர் யூஸ்க்கு ஓகே. பாருங்கள், நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. லைட் வெயிட்டு. ஸோ நமக்கு வந்து எல்லா அவுட்ஃபிட்ஸோட மேட்ச் ஆகிடும். வெஸ்டர்னுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம நார்மல் இந்தியன் எத்னிக் இதுலேயும். இப்போ பாருங்கள், நல்லா க்ளோஸ்அப்பில் ஸ்லேயிங் பை நீலிமான்னு சொல்லிட்டு 14 கேரட் ஹால்மார்க் கோல்டு பட் இயரிங். இது வந்து ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் உமன். நல்ல எக்கானமிக்கல் பை இது. இது வந்து நல்ல ஒரு கிஃப்ட். இது பியூட்டிஃபுல் கிஃப்டிங் ஆப்ஷன். இது விலை வந்து அரௌண்ட் 4500, 444 8 rupees. நல்லா இருக்கு பாருங்க, என்ன ப்ரிட்டியாக இருக்குது. பிளாக் பா, இது எனக்கு பார்த்த உடனே அவ்வளோ பிடிச்சிச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள், என்ன மாதிரி லுக்கு. டேங் பாருங்கள், என்ன மாதிரி டேஸ்லிங் லுக்கு. செம்ம கிளாஸ். ஸோ இதோட ஜீன்ஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும். இது கூட இந்த மாதிரி ஒயிட் இல்லை பேஜ் பேண்ட்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். இதில் எத்தனை கலர்ஸ் இருக்கோ அத்தனை கலர் பேண்ட் போட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு அவ்வளோ அழகாக பாருங்கள். ஃபுல் ஸ்லீவ்ஸ், ஆல்மோஸ்ட் ஃபுல் ஸ்லீவ்ஸ். இங்கே எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கு, இங்கே எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கு, இங்கே ஃபுல்லாக எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கு. பிரிண்டட் பேக்ரவுண்டுக்கு மேலே நல்லா மல்டி கலர்டு பிளாக் பேக்ரவுண்டில் மல்டி கலர்டு பூவில் நல்லா பிரைட் ஒயிட் எம்ப்ராய்டரியில் பாருங்கள், என்ன மாதிரி செம்ம லுக். இதுதான் இந்த குர்த்தியோட பேக். இங்கேயும் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கு. ஸோ மெட்டீரியல் கொஞ்சம் மெலிசாக இருக்குது, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் கிடையாது, கொஞ்சம் மெலிசாக இருக்குது. ஆனால் இந்த குர்த்திக்கு, இந்த லுக்குக்கு, இந்த டிசைனுக்கு, எம்ப்ராய்டரிக்கு 10 on 10 கொடுப்பேன் நான் மார்க்ஸ். இந்த பிரிண்டட் காட்டன் சிக்கன் காரி குர்த்தியோட விலை 998 rupees. 1000 ரூபாய்க்கு 2 ரூபாய் கம்மி. அடுத்தது 2 வீட்டுக்கு போடுற மாதிரி ஒரு சிம்பிள் கவுன் இல்லை ஃப்ராக், சிங்கிள் பீஸ் அவுட்ஃபிட். இதெல்லாம் இதுவும் நம்ம வெளியிலையும் போட்டுக்கலாம். நான் வீட்டுக்கு போடுறதுக்கு வாங்கியிருக்கேன். ஸோ பாருங்கள், இது வந்து நல்லா டீல் பீகாக் ப்ளூ, பீகாக் பச்சையில் பீகாக் ப்ளூ. ஸோ இது வந்து பார்த்திங்க கீழே ஃப்ரில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஆங்கிள் லெங்க்த்துக்கு வரும். ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப கம்ஃபர்டபுள். நல்லா சாஃப்ட் மெட்டீரியல், ரேயான் ஃபேப்ரிக்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுற அப்புறம். ஸோ இது வந்து சாலிட் கலர் ஆச்சு, அதாவது சிங்கிள் கலர். ஃப்ரண்ட் பேக் இவ்வளோ தான், டிசைன் இவ்வளோ. 3/4 ஸ்லீவ்ஸ், கொஞ்சம் இங்கே எலாஸ்டிக் கொடுத்துருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு முட்டிக்கு கீழே வரும். ஸோ இது வந்து சின்ன ஸ்லீவ்ஸு, ஸ்ட்ரைப்ஸ், நல்லா பிரைட் ரெட் அண்ட் டார்க்,
கலரில் ஸ்ட்ரைப்ஸு. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு இதுவும் கொடுத்துருக்கு. அப்பாடா, இங்கேருந்து அக்கலுக்கு கரெக்டாக கீழே இருந்து இங்கே வரைக்கும் இடுப்பு தாண்டி டொயிங்க்கு இங்கே வரைக்கும் பாதி டிஸ்டன்ஸுக்கு மேலே, ஓகே, இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு கேப் கொடுத்து வச்சுருக்காங்க. ஜிப்பு போட்டு இந்த ஓப்பனிங் எதுக்கு எனக்கு நிஜமாகவே புரியல. இது க்ரியேட்டிவிட்டியா, இது மிஸ்டேக்கா, இல்லை என்ன இது? பின்னாடி ஜிப்பு கொடுக்கறதுக்கு இங்கே கொடுத்துட்டாங்களா? நானே ஜிப்பு பார்க்கும்போது ஓகே, இது ஏதாவது இடுப்பு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தா ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. இங்கே வரைக்கும் ஓப்பனிங்கு. இங்கே எதனால் தேவையே கிடையாது. இங்கே நம்ம இடுப்பும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, நல்லா தாராளமாக இருக்குது. இங்கேயும் நமக்கு ஆக்சுவலி ஜிப் தேவை. இவ்வளோ பெரிய கழுத்து இருக்குது, ஈஸியாக எவ்வளோ பெரிய தலை இருந்தாலும் பூசணிக்காவே, ஒரு பெரிய பூசணிக்காவே இது உள்ளே போகும், அவ்வளோ பெரிய கழுத்து இருக்குது. ஸோ இங்கே எதனால் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நிஜமாகவே புரிஞ்சுருக்குன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் போடுங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் ஓகே, இந்த ஓட்டை எதனாலன்னு தெரியல. க்ரெப் துணியில் இந்த மல்டி கலர்டு ஃப்ளேட் ட்ரெஸ்ஸோட விலை 483 rupees. டீல் ப்ளூ கலரில் ரேயான் ஃபேப்ரிக்கில் இந்த ட்ரெஸ்ஸோட விலை 997 rupees. இந்த ஷூ பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். விஹானோட ஷூஸ் இது, மென்ஸ் ரன்னிங் ஷூஸ், ஆதிதாஸ். விலை வந்து 1619 ரூபாய். டூ மச் க்ரியேட்டிவிட்டி போல். ட்ரெஸ்ஸு ஓகே, ஆனால் இந்த ஓட்டை நாட் ஓகே. சரி, ஜிப்பு இருக்குது, ஜிப்பு போட்டு கவர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த லிங்க்ஸ், ப்ராடக்ட் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம ரூம் டூரை செக் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸ் லைவாக இருக்குது, லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிடும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது, அது வந்து ஷூ வந்து யூஸ் பண்ணி கீழே இதுவாக இருக்குது. நான் போய் பார்த்தேன், அது போயிட்டு இங்கே தூக்கிட்டு வரணுமா, நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் காட்டுறேன். நம்ம எப்போயாவது கீழே போகும்போது அந்த ஷூ வந்து உங்களுக்கு மேபி அடுத்த ஹாலில் காட்டுறேன், இல்லை எப்பயாவது காட்டுறேன். இப்போதைக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். அவ்வளோதான், ஹால் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.